ஹாய் டேட் சொல்லிக்கிட்டீங்களா? ஸோ நம்ம அதை ரொம்ப சும்மா கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அவன் கூட கொஞ்சம் ரீச் ஆகிருப்பான். ஸோ வந்து கோபமாக பார்த்துருப்பான், ஒரு பக்கம் ஷாக் ஆகிருப்பான். ஸோ இதை நம்ம சின்ன வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓகே, அப்படியே செம ஷாக்காக நிற்கிறான். அப்படியே பார்க்குறான். அப்படியே பார்த்தா சுகா அப்படியே கீழே விழுந்து கிடக்கான். வயிற்றுலேருந்து ரொம்ப பிளட் லீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ சுகா இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஜேகே ஒன்று வந்து பக்கத்தில் வந்துட்டு சுகா பக்கத்தில் வந்துட்டு, ஏய் சுகா என்னடா ஆச்சு, யாரும் இந்த மாதிரி பண்ணா உன்னை? ஓகே, இந்த மாதிரி சுகாட்ட கேட்டணும். ஸோ சுகாவும் ஜெயிக்கிட்டு சொல்கிறான், வேறு யாரே தயம் பாடிகார்டு தான் சண்டை போட்டு இருந்தா திடீர்னு புள்ள ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ என் வயிற்றுல நல்லா சரியாக அடிபட்டுருச்சு. எல்லாத்துக்கும் நான் இங்கே தான்டா. ஸோ எனக்கு கூட இது ஆனாலும் பரவாயில்ல, இப்போ 10 மாதம் போய் பாடிகார்டை போய் காப்பாற்று. அவங்கள ரொம்ப கெட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க டைம் பாடிகார்டெலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அப்படியே மூச்சு வாங்கிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவனால் முடியாத நிலைமையில பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. சிவா அப்படி பேசுகிறத பார்த்துட்டு ஒரு பக்கம் செம்மையாக கோவம் வருது. டேடி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இரு நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு. இங்கே பாஜிக்கே அதெல்லாம் வேண்டாம், நீ போய் ஃபஸ்ட்டு நம்ம பாடிகார்டு போய் காப்பாற்று ப்ளீஸ், நான் பார்த்துக்கிறேன். என்ன டேய், உன்னை எப்படா எப்படியே விட்டுட்டு போக சொல்கிற? எனக்கு ரொம்ப பிளட் லீக் ஆகிட்டே இருக்கேன். டேய், நான் தான் சொல்கிறேன்ல, நான் வேறு யாரையாவது பாடிகார்டை கூப்பிட்டு பார்த்துக்கிறேன், நீ மீதி பாடிகார்டை போய் காப்பாற்றுடா ப்ளீஸ்டா போ அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே மூச்சு வாங்கி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ சுகா இப்படி பேசுகிறத பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகேக்கு. ஸோ ஜேகேவும் ஓகே சரி சுகா, நான் மற்ற பாடிகார்டை போய் காப்பாற்றுறேன், சரியா? நான் ஒன்று அப்புறம் வந்து கவனிக்கிறேன், நீ போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுகா ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே வேறு வழி இல்லாமல் சுகா பேச்சை கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஜேகேவும் அந்த பெரிய குடனுக்குள்ளே வரான். வந்தானா செம்ம ஷாக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோ கோவம் டென்ஷன். ஓகே, அவனோட கண்ணை லோக் பண்ணி அப்படியே பயங்கரமாக சுட்டுக்கிட்டே வந்து நடந்துட்டு இருக்கான். ஓகே, பாடிகார்டெலாம் பார்த்துட்டு நம்ம பாஸ் வந்துட்டார் நம்மளை காப்பாற்ற, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்போ தான் உசுரே வருது. ஸோ போன உசுர் திரும்பின மாதிரி இருக்குது ஜேகே பாடிகார்டுக்கெல்லாம். ஜேகே அப்படியே ஷூட் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஃபைட்லாம் பண்ண வராங்க. ஸோ ஜேகே செம்மையாக போட்டு பந்தாடி பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். சரியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் எல்லாருக்கூடையும். எல்லாருமே பயங்கரமாக வழியில் தாங்க முடியாமல் சார் 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 என்னை விட்டுருங்க ஜேகே சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஜேகே எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஏண்டா நாய்ங்களா, என்னோட பாடிகார்டை என் கண்ணு முன்னாடியே நீங்கள் கொடுமைப்படுத்துகிறீங்களா? இதுரா என் பாடிகார்டை நீங்கள் எப்படி கொடுமைப்படுத்துனீங்களோ அதே மாதிரி உங்கள் தயம் மிஸ்டர் கிங் தயம் உங்கள் பாஸ் முன்னாடி கொடுமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறான்னா, ஸோ பாடிகார்டை தான் கூப்பிட்றான். டேய் பாடிகார்டு என் வாங்கடா பஸ், சொல்லுங்கள் பஸ். டேய் அந்த கயிறு இரும்பு கயிறை எடுத்துகிட்டு வாங்கடா, இவங்களை எல்லாரையும் தொங்க விடுங்கடா மேலே. ஜேகே சொன்னால் அடுத்த செகண்டே ஸோ அதே மாதிரி என் டைம் பாடிகார்டு எல்லாரையுமே தொங்க விட்டுறாங்க. தலையில் தூங்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜேகே எல்லாரையும் பார்த்துட்டு, என்னடா கெஞ்சுறீங்களா, கெஞ்சுங்க, எவ்வளோ கெஞ்ச முடியுமோ கெஞ்சுங்க, இன்னைக்கு உங்களை என்னமா கொடுமைப்படுத்துகிற மட்டும் பாருங்கள். உங்கள் மிஸ்டர் கிங் டைம் உங்கள் பாஸு பார்த்துட்டு கொதற போகிறான். என்ன பண்ணுறோன்னு நான் ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஃப் கத்தி எடுக்கிறான். ஸோ அது பக்கம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அளவுக்கு பயமாக இருக்குது. ஸோ ஒரு பாடிகார்டு பக்கத்தில் வந்துட்டு அப்படியே குத்துறான், பயங்கரமாக குத்தி கிழிக்கிறான். அவன் பயங்கரமாக கத்துறான். இவன் கத்துறதை பார்த்துட்டு எல்லாருமே பயப்படுறாங்க, கெஞ்சுறாங்க பயங்கரமாக. ஸோ ஜேகே அதெல்லாம் காதுலேயே வாங்கலை, பயங்கரமாக போட்டு குத்தி பயங்கரமாக பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். பாடிகார்டெலாம் பயங்கரமாக கதறி இருக்காங்க, விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க, எனக்கு தெரியாமல் வந்துட்டேன், இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கதறிட்டு இருக்காங்க ஜேகே கிட்ட. ஜேகே அதெல்லாம் காதலே வாங்கல, பயங்கரமாக பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே ஒருத்தன் பாடிகார்டு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோவை லைவாக ஸோ தயங்கு தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தயங்கு இதை பார்த்துட்டு செம்ம ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகேடா, அதோட இந்த எபிசோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜேகே அடுத்து என்னென்ன பனிஷ்மெண்ட் பண்ண போகிறான். ஸோ
பையன்கள்லாம் அதை பார்த்துட்டு என்ன பண்ண போகிறான், பாடி கார்டை காப்பாற்றுவானா மாட்டானா பேசல பார்க்கலாம். எனக்கு கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செப்ரேஷன் மட்டும் anything. I love you, sir. I love you. Bye bye.